சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். வைரவி, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. இப்ப நீ எங்க இருக்க? சார், நான் சிறுவாச்சூர் போயிட்டு இருக்கேன் சார். சிறுவாச்சூரா? நீ உடனே புறப்பட்டு வா. இங்க பாருமா, இல்லைன்னா நான் ஓ மேல ஆக்சிடென்ட் எடுக்க வேண்டி வரும். உடனே வா. திலகா, அழாதம்மா. அகில வந்துருவா. அகில ரொம்ப நல்ல பொண்ணு. விளையாட கூட வீட்டை விட்டு வெளில போக மாட்டா. ஆனா எப்படி காணாம போனானே தெரியலையே. ஐயோ அகிலா, உன் சித்திக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வர வச்சிட்டியே. திலகா, அழாத. சும்மா நிறுத்தடி. வீட்டுல அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கு துப்புல அவளை தொலைச்சிட்டு நீ பாட்டுக்கு ஒப்பாரி வைக்கிறியா? நான் என்னங்க பண்ணேன்? வீட்டுல பத்திரமாரு அம்மாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும்னு தான் சொன்னேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணோம். மாப்பிள்ள, ஏற்கனவே அவ குழந்தைய காணும்னு துடிச்சிட்டு இருக்கா. இதுல நீங்க வேற அவளை துன்புறுத்தாதீங்க. இத பாருங்க, நமக்கு நாமே பேசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. குழந்தைய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், ஆனா எங்கேயும் கிடைக்கும். சரி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்கம்மா போன? நீ எல்லாம அப்பாவும் சித்தியும் எவ்வளவு தவிச்சு போட்டோம் தெரியுமா? அகிலா, இந்த சித்திய தவிக்க விட்டுட்டு எங்கடி போன? நீ மட்டும் வரல, நான் என் உயிரையே விட்டுருப்பேன். நடந்தது சொன்னா நிஜமாவே நீங்க உயிரை விட்டுருப்பீங்க சித்தி. நான் உயிரை விட்டுருப்பேனா? என்னமா சொல்ற? ஆமா சித்தி, நீங்க கோயிலுக்கு போனதும் கடைக்கு போயிட்டு வரலான்னு போனேன்னா அங்க பைரவின்னு ஒருத்தி வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டா சித்தி. உன்னை எதுக்குமா அவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்? நீங்க என்ன கொடுமைப்படுத்துறத சொல்லத்தான். என்ன அகில சொல்ற? உன் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினால? சித்தி என் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்காங்க. அவங்க என்ன கொடுமைப்படுத்துவாங்களாப்பா? என்ன? அந்த பைரவி யாரு என்னன்னு எனக்கு தெரியலப்பா. சித்திக்கும் அவங்களுக்கும் ஆகாது போல இருக்கு. அதுக்கு பழி வாங்கத்தான் என்ன போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் சித்தி கொடுமைப்படுத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க. யாருடி அந்த பைரவி? ஐயோ, அப்படி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த பேரையே நான் இப்பதாங்க முதல் தடவை கேள்விப்படுறேன். நான் போய் என் அகிலாவை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிருக்கலேங்க. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதுங்க. அம்மாடி அகிலா, போலீஸ் ஸ்டேஷன்ல அவ சொன்னது இருக்கட்டும், நீ என்னமா சொன்ன? நான் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டேன் சித்தி. அம்மாடி, என் நெஞ்சில பால வார்த்துட்டடி. என்னங்க, அவளை சும்மா விடக்கூடாதுங்க. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவ யாருன்னு கேட்டு அவளை ரெண்டுல ஒண்ணு பாக்கணுங்க. ஆமா தம்பி, இப்படியே பாத்துட்டு இருக்காதீங்க. எல்லாருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்க. ஆமா தம்பி. அகிலாவுக்கு என்னாச்சு? ஏன் அவளுக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? பார்வை, பேச்சு, நடவடிக்கை எல்லாத்துலயும் ஒரு பெரிய மனுஷத்தனமும் திமிரும் தெரியுது. நான் பார்த்த அகிலாவா இப்ப அவ இல்லையே. ஹலோ வைரவி, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. இப்ப நீ எங்க இருக்க? சார், நான் சிறுவாச்சூர் போயிட்டு இருக்கேன் சார். சிறுவாச்சூரா? என்ன சார், என்ன விஷயம்? நீ உடனே ஸ்டேஷனுக்கு வாமா. சார், ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். எதுக்காக இப்ப என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க? நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அகிலாவோட அப்பாவும் சித்தியும் குடும்பத்தோட இங்க வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இங்க பாரு, நீ வந்து விளக்கம் சொன்னாதான் இந்த பிரச்சனை ஓயும். நீ உடனே கிளம்பி வா. சார், அது நான் உடனே இப்ப சிறுவாச்சூர் போய் ஆகணும் சார். இன்னைக்கு விட்டா அப்புறம் என்னால போக முடியாது. நான் போயிட்டு வந்து நாளைக்கு அவங்கள சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. இங்க பாருமா,
குழந்தை விஷயத்துல மூக்க நுழைக்காம இந்த விஷயத்த முதல்ல செஞ்சிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. இப்போ ஒன்னால ஏன் மண்டை உருளுது? நீ உடனே புறப்பட்டு வா. இங்க வருமா, இல்லைன்னா நான் ஓ மேல ஆக்சிடென்ட் எடுக்க வேண்டி வரும். உடனே வா. தாயே மதுரகாளி, ஏன் இந்த சோதனை? உன்னை பார்க்க கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தா என்ன வர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கே. ஏன் இப்படி நடக்குது? உன்னை பார்க்க எனக்கு இன்னும் விதிக்கலையா? இனிமே உன்னை பார்க்க முயற்சி பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. என்னை எப்ப கூப்பிடணும்னு தோணுதோ அப்ப நீயே வந்து என்னை கூட்டிட்டு போ. சார், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எங்க பொண்ணு ஒருத்தி கூட்டிட்டு வந்து தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை விட்டுட்டீங்களே சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார், மாற்றான் தாய் பிள்ளைய எப்படி நடத்துற பாருன்னு மத்தவங்க யாரும் தப்பா சொல்லிட கூடாதுன்னு நான் இவளை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன் சார். இவ மேல ஒரு தூசி பட்டா கூட என் உசரே போயிடும் சார். அப்படிப்பட்ட என்ன இந்த மாதிரி போய் சொல்லி அவ இவளை சொல்லிருக்காளே. அவ வரட்டும், அவளை என்ன பண்ற பாருங்க. அவள மாதிரி ஆளுங்களாலதான் இன்னைக்கு நாட்டுல கடத்தல், கொலை, கொள்ளை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவளை சும்மா விடக்கூடாது சார். அவளை கிட்னாப் கேஸ்ல பிடிச்சு உள்ள போடுங்க. சார், அப்படி செஞ்சாதான் அந்த மாதிரி ஆளுகளுக்கு புத்தி வரும் சார். கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா. அதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் வெளியே இருங்கய்யா. போங்கய்யா, கொஞ்சம் வெளியே இருங்க, போங்க. யோ, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இல்ல வெளியே சார். போய் நெல்லியா. சொல்லுங்க. பைரவி பண்ணிருக்கு. அப்போ இவதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவ மேல ஒரு தூசி பட்டா கூட எக்ஸ்கியூஸ் மீ சார். போயிடும். பைரவி, ஏய், யாருடி இவன்? இதுக்கு முன்னாடி இவ்வளவு பாத்திருக்கியா? நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், நீ யாரு எவனு கூட எனக்கு தெரியாது. நான் என்னடி உனக்கு பாவம் பண்ண? ஏன் பொண்ணு நானே கொடுமைப்படுத்துறேன்னு எதுக்கடி சொன்ன? சொல்லுடி, எதுக்கடி சொன்ன? அகிலா என் உசுரடி. திலகா, கொஞ்சம் பொறுமையா இரு. பொய் சொல்றாளே. ஏமா யார் மணி? எதுக்காக என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து இல்லாத பொல்லான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? அவளை பொய் சொல்ல சொல்லி கம்பல் பண்ணிருக்க? என்ன இதெல்லாம்? ஏமா, அவர் தான் கேட்கிறாருல, வாயை திறந்து பதில் சொல்ல. சும்மாவே நின்றுட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இந்த குழந்தைய அவங்க சித்தி கொடுமைப்படுத்துறது நிஜம். இப்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாம இந்த பொண்ணு எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொன்னதும் நிஜம். என்னங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலங்க. பாருங்க அவளை. என்ன காப்பாத்துங்கன்னு என்கிட்ட அழுத இந்த பொண்ணு இப்ப ஏன் எல்லாத்தையும் மாத்தி சொல்றான்னு எனக்கு புரியல சார். ஐயோ 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 ஐயோ, இப்படி நாக்குல நரம்பே இல்லாம இப்படி அநியாயமா பேசுறாளே. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? அப்படியே பூமியை பொழுதுட்டு உள்ள போயிடலாம் போல இருக்கு எனக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. இவ சொன்ன பைக்கா நீ என் பூமியை பிளந்து உள்ள போகணும். இவளத்தான் வெட்டி புதைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன். தினம் நடக்கிறதே வேற. சார், கூல் டவுன் சார். பின்ன என்ன காரியம் பண்ணிருக்க? சார், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ஸ்பெக்டர் சார்,
என் சித்தி என்னை கொடுமைப்படுத்துறதாவும் நான் வாழ பிடிக்கலன்னு சொன்னதாவும் சொன்னாங்கல்ல, அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேளுங்க. பைரவி சொல்லு, உண்மையை சொல்லு. குழந்தை கேக்குறல்ல, சொல்லுமா. ஆவி சொல்லுச்சா? பரவாயில்ல பைரவி, நீ உண்மையை சொல்லு. இல்ல கனவு ஏதாவது கண்டியா? உண்மையை சொல்லிடு பைரவி, நான் தான் சொன்னேன்னு சொல்லிடு. நம்ப மாட்டாங்க. ஏமா, எதை கேட்டாலும் அங்கேயே பார்த்துக்கிட்டு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்க. ஆர் யூ ஆல் ரைட்? இப்ப நான் என்ன சொன்னாலும் அத நம்புற சூழ்நிலையிலயோ மனநிலையிலயோ இங்க யாரும் இல்ல. நான் செஞ்சது தப்பாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என்ன தண்டனை தரீங்களோ தாராளமா கொடுங்க. பாத்தீங்களா சார், எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, தப்பு பண்ணிட்டே மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாளா? எல்லாம் நிக்க வச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. டென்ஷன் ஆகுதுங்க சார். அவங்க தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்கல்ல. நீ போய் அந்த பெஞ்சில உட்காருமா. சார், அந்த பொண்ணுக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். கேஸ் போட்டாலும் நிக்காது. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்கக்கூடாது பாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. தைரியமா போ. வாமா. இதான் பைரவி கோயம்புத்தூர் போயிட்டா. இந்த மனுஷன் ஃப்ரெண்டு பொண்ணோட கல்யாணம்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு, இன்னொரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கிறாரு பாரு. யாராவது இருந்தாலாவது பேசிட்டு இருக்கலாம், பேசாம நம்மளால இருக்கவும் முடியாது. நான் ஒரு தனி மனுஷி, எனக்கு இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி குழம்பு வச்சு சோறாக்கி என்னமோ. யார் இந்த நேரத்துல? என்ன இது, போலீஸ் வந்திருக்கு. என்னம்மா, கோயம்புத்தூர் போறேன்னு கிளம்பி போனேன், போலீஸோட வந்து நிக்கிற. என்ன சார் பிரச்சனை? உங்ககிட்ட கோயம்புத்தூர் போறதா சொல்லி கிளம்பி இருக்காங்க. என்கிட்ட சிறுவாச்சூர் போறதா சொன்னாங்க. நீங்களே கேளுங்க. சிறுவாச்சூருக்கா? ஆக மொத்தத்துல 2 ஊருக்குமே போகாம இவ்வளவு உயரத்துல ஒரு சின்ன பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட சித்தி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. நானும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட விசாரிச்சேன். அந்த பொண்ணு அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பெருசா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் இல்லைன்னா உங்க பொண்ணை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாளிச்சு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அவங்களை அனுப்பி வச்சுட்டு உங்க பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா இதெல்லாம்? இப்படி தாமா, எதுக்குமே சரியான பதிலே சொல்றது கிடையாது. எதை கேட்டாலும் முரண்பாடாவே பதில் சொல்றாங்க. எங்கேயோ வெறிக்க பாக்குறாங்க. ஏமா, இப்படி மனநிலை சரியில்லாத பொண்ணுகிட்ட தனியா காரை கொடுத்து வெளியூருக்குலாம் அனுப்பலாமாமா? என்னம்மா நீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். இனிமே அவளை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். சரிம்மா, நான் வரேன். சரி வாங்கம்மா. வா. The Chennai Silks in Mega Summer Sale.